பண்ணணும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நாவல்ஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. அதில் செகண்ட் பார்ட் முடிச்சாங்க, நல்லபடியாகவே சுபமாக முடிச்சது தான். சொல்ல பிறந்தவர் வந்து இந்த மூவி எடுத்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது வந்து பெரிய விஷயம். ஹீரோயினிக்காண்டியா படத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம். டோன் நல்லா இருக்குது, இதோட பெட்டர். அதான் சொல்ல வேணும். ஃபீல் பண்ண வச்சு ஆக்சுவலி நிறைய சீன்லாம் பீக் பார்த்துட்டே இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. அதை வந்து அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்துட்டாங்க. அதை மட்டும் எப்படி புக்கில் இருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப முடியாது. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம் இந்த சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி எப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து see many people hard work அதுல ஜெயம் ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா ரியலிஸ்டிக்காக அதாவது நாவல்ஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக வந்து இஷ்டத்துக்கு எடுக்கணும்னு அவசியம். எப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலி அந்த ஒரு பெரிய புக்கை வந்து 2 படத்தில் முடிக்கிறதுங்கிறத மணிரத்னம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இன்னும் ஜாலியாக அந்த சோழ நாட்டு காட்டுற அந்த மாதிரி காட்டுறாங்கல்ல, இது வந்து இன்னும் எமோஷ்னலான ஒரு டேக்கு. அப்புறமா இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக கொடுக்க பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்குவலாக ரோல் கொடுக்க பார்த்துருக்காங்க. பட் என்னென்னா சில கேரக்டர்ஸ்க்கு அது சரியாக வராது. மற்றபடி நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல ஆக்டிங் எல்லாருமே. அந்த ஒரு கிங்கோட ஒரு வைப் எப்பவுமே தராரு. அந்த இது வந்தியத்தேவனும் நல்லா ஆக்டிங் அப்படியே வாழ்ந்துருக்காரு.